கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிறாங்க. ஜோசியர் சொன்னதை நம்பி நம்ம ரோஹிணி மனசு காயப்படுற மாதிரி இப்படி பேசிட்டு வந்துட்டோமே, இப்போ தானே உண்மை தெரியுது. இந்த ஜோசியர் யாருக்கோ பயந்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து தப்பு தப்பாக ரோஹிணியை பற்றியும் ரோஹிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைய பற்றியும் சொல்லிட்டாரு. இப்போ அவள் குழந்தைய கலைக்கணும்னு அப்படின்னு இந்த சந்திரா சொன்ன போதெல்லாம் அவள் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி வருத்தப்படுறாங்க. மயில் வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை இப்போதானே உங்களுக்கு உண்மை புரிஞ்சுது, இது வரைக்கும் சந்தோஷம். சரி, நம்ம ரோஹிணியை போய் சமாதானப்படுத்திக்கலாம். இப்போவாது ஜோசியரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது, அது வரைக்கும் சந்தோஷங்கத்தை. ஜோசியரை யாரோ மிரட்டி இப்படியெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. அது யாருங்கிறத நம்ம கார்த்தி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரு. இப்போவாது ரோஹிணி ஜாதகம் நல்லா இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீங்கள் தெளிவாக இருந்தால் அதுவே போதும். நீங்கள் தான் ரோஹிணிக்கு தைரியம் சொல்லி கொடுக்கணும், தன்னம்பிக்கையை வளர்த்தணும். அப்போ தான் ரோஹிணியும் மனசு தேறி அவளும் நம்பிக்கையோடு இருப்பாள். இல்லைன்னா அவள் இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பாள் அப்படின்னு மயில்வாகனம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும், ஆமாம் மாப்பிள்ள, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜோசியர் சொன்னதை கேட்டதும் நான் கூட ரோஹிணி யாருக்கு தெரியுமா, சரி பேசாம தோணுது. அவள் மனசுல என்ன நினைக்கிறாரோ நம்ம அசால்ட்டா இருக்க, நம்ம உடனே போய் ரோஹிணியை பார்க்கணும் போல எனக்கு சொல்லாங்க சாமுண்டீஸ்வரி. ரொம்ப கேட்டு ராஜராஜன் கார்த்தி எல்லாருமே சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னத்தை சொல்கிறீங்க, அந்த சிவனாண்டியை பார்க்க போகிறேங்கிறீங்களா? அப்படி மட்டும் போயிடாதீங்க. அவனை எந்த இடத்துல வச்சு எப்படி கணக்கு தேய்க்கணுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட நீங்கள் எதுவும் பேச வேண்டாங்க. ஆனாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ வரைக்கும் ரோஹிணியை போய் பார்க்கலாம். அவகிட்ட இந்த நடந்த உண்மைகளை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு மயில்வாகனம் சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்தி சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி நடந்தது எல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இதை பாரு ஈஸ்வரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஜோசியர் சொன்னதும் நம்மளும் என்னமோ ஏதோன்னு அப்படி தான் பயந்தோம். ஆனாலும் நம்ம சின்ன மாப்பிள்ளை எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் நீ ஏன் அதை பற்றி நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். நாங்களே அப்போ சொன்னோம்ல. இந்த சிவனாண்டி சொன்னதை கேட்டு இந்த சந்திராவும் ஏதோ பேசிட்டா. அவள் பேசுனது தான் உன் மனசை பாதிச்சது. அவள் சொன்னதை கேட்டு நீயும் ரோஹிணி கிட்ட சரியாக பேசலை. அம்மா முக்கியமா குழந்தை முக்கியமான்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அவள் மனசு உடஞ்சு போயிட்டாரா ஈஸ்வரி. ஆனாலும் நீ தான் முக்கியம்னு அவள் நினைப்பா. அதனால அவள் ஒரு தப்பான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ரோஹிணியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எங்கள் அக்கா கறி எப்போ வேணாலும் உங்களை தேடி வரலாம். தேடி வந்தானா நிச்சயமாக சும்மா விட மாட்டாங்க. கோவம் தேர அப்படியே சாட்டை வரால வரைஞ்சு கட்டிடுவா. கையில் துப்பாக்கியே எடுத்தாலும் எடுத்துருவா. நீங்கள் எதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சந்திரா. இதை கேட்ட சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும், என்ன சந்திரா சொல்கிறேன், இந்த உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? எல்லாம் அந்த டிரைவர் பையன் தானே காரணம். அந்த டிரைவர் பையன் தானே உங்கள் அக்கா கறிக்கிட்ட போட்டு கொடுத்துருக்கணுங்கிறாங்க. அடா ஆமாங்க, எங்கள் அக்கா கறிக்கிட்ட போட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த ஜோசியர் பொய் சொன்னாங்கிறதையும் நிரூபித்து காட்டிட்டான். இப்போது ரோஹிணியை பார்க்குறக்கு போய்கிட்டு இருக்கோம். நீ பாருங்கள், ரோஹிணியை பார்த்தது இவங்க எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க சைக்கிளை என்னதான் செய்யறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நீங்கள் சரியாக செய்யறதில்ல. இப்படி தான் ஏதாவது ஒரு வழியில் சொதப்பி வச்சு மாட்டிக்கிறீங்க. இப்படி மாட்டிக்கிறதுனால நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். என்னங்க நீங்கள் இப்படியே ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போய்கிட்டே இருந்தால் நம்ம எப்போ தான் ஜெயிக்கிறது அப்படின்னு சந்திரா சிவனாண்டியை திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக காட்டி வராங்க. என்ன சின்னத்தை, ரொம்ப நேரமாக யாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. இந்த பக்கம் மயில்வாகனம் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. ஆமாம்மா, சின்னத்துக்கு முக்கியமான வேலை இருக்குமில்ல, பார்த்த வேலை கொஞ்சம் கெட்டு போச்சு, அதுதான் திரும்பவும் நல்ல வேலையை பார்க்கலான்ட்டு அவங்க பார்ட்னர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மயில்வாகனம் அப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, டே ஒழுங்கு மரியாதையாக போக முடியாதா? எப்போ பார்த்தாலும் என்னையே சுரண்டிக்கிட்டு தான் இருப்பீங்களா? இப்போ அந்த பக்கம் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க சந்திரா. போகிறதே போகிறோம், ஆனால் நீங்கள் இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்துக்கு சதி பண்ணணும்னு நினைக்காதீங்க. திங்கிற சோட்டுக்கு உண்மையாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாம் கேட்ட சந்திராவுக்கு சரியான கோவம் ஆத்திரம் வருது. போங்கடா போங்க, இதோட நான் விட்டு வைப்பேன்னு நினைக்காத. உன் குழந்தை உனக்கு வேணும்னு நீ நினச்சா என்கிட்ட ஒரு அளவாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஆட்டமாக கட்டுற இரு, நான் பேசிக்கிறேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. மயில் வாகனம் நடந்தது எல்லாம் ரோஹிணி கிட்ட சொல்லி சந்தோஷம் பண்ணணுன்ட்டு ரோஹிணியை பார்க்கறக்காக வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் ரோஹிணியை கூப்பிட்றாங்க. அங்கே ரோஹிணி இல்லாத இருக்கிறத பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு சந்தேகமாக இருக்குது. என்னாச்சு, ரோஹிணி என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாலே, இப்போ வீட்டில் காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரோஹிணி கிட்ட மயில் வாகனம் கொடுத்த ஃபோட்டோவை வச்சுருந்தாங்கள, அந்த கட்டையிலேருந்து கீழே விழுந்து அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி கிடக்குது. அப்போ கார்த்தி போய் எட்டி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ உடஞ்சி கிடக்கிறத பார்த்ததும் அவங்க மனசுக்கு பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து சகலையை கூப்பிட்றாங்க. மயில் வாகனம் வந்து, என்ன சகலை, எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இது ரோஹிணிக்கு கொடுத்த கிஃப்ட் தானுங்கிறாங்க. அதை பார்த்ததும் ஒரு மயில் வாகனம் அப்படியே பதறி அடித்து துடிச்சு போய், ஐயோ சகலை, இது நான் கொடுத்த ஃபோட்டோ தான், குழந்தை ஃபோட்டோன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்குமே. அவங்க அப்பாட்ட காட்டினா அம்மாட்ட காட்டினா எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு இது அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்ததோட எப்படி
இப்படி உடஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னமோ ரோஹிணி தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோன்னு தோணுதுங்கிறாங்க கார்த்தி. ஐயோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அப்படியே மனசே மறத்து போச்சே, நெஞ்சே வெடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம முதல்ல ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கலை. மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ரோஹிணி வீடியோ காலில் பார்த்து பேசும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் தெரியுது. ரோஹிணி, என்னாச்சு? நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்படின்னு மயில்வாகனம் கேட்குறாங்க. ஆமாங்க, என்னால் என் குழந்தைனால என் அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ரோஹிணி, அப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் போய் ரோஹிணி. நானும் இப்போ சகல அம்மா எல்லாருமே இப்போ தான் சோசியரை போய் பார்த்துட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். உன் ஜாதகமும் உன் குழந்தையோட ஜாதகமும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. டவர் பத்தாதனால ரோஹிணிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் போயிடுது. நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியல. சரி, நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கண்ணீர் தொடச்சிக்கிட்டு ரோஹிணி ஃபோனை வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மயில்வாகனமும் கார்த்தியும் வச்சுச்சோ இதுக்கப்புறமா நம்ம தாமதிக்கக்கூடாது, உடனே அது எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் செக்கப்புக்கு போனீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும்னு சொல்லி கார்த்தி மயில்வாகனம் 2 பேரும் அறக்க பறக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. போய் ரிசப்ஷனில் கேட்குறாங்க, ரோஹிணிங்கிறவங்க வந்தாங்களா? அவங்க வீட்டுக்காரரோட பேர் மயில்வாகனங்கிறாங்க. ஆமாங்க, அவர் வந்து கையெழுத்து போடணும், அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோங்கிறாங்க. இதை கேட்டது மயில்வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, நான் கையெழுத்து போடணுமா? எதுக்குங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அபார்ஷனுக்காக வந்திருக்காங்க சார், நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த வேலையை முடிச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்டதும் மயில்வாகனம் அப்படியே அலறி துடிச்சுக்கிட்டு போகிறாங்க. ரோஹிணியை பார்த்ததும், என்னம்மா ரோஹிணி, ஏன் இப்படி பண்ணின? என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் ஜோசியரை வேறொருத்தர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அதே ஜோசியர்களை வச்சு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது உன்னோட ஜாதகமும் உன் குழந்தையோட ஜாதகமும் அவ்வளவு அமோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் நம்மளோட பிஸ்னஸ் கூட ஓஹோன்னு வளரும்னு சொல்லியிருக்காரு. நமக்கு வரப்போகிற குழந்தை அதிர்ஷ்டக்கார குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கும் நேரங்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரோஹிணிங்கிறாங்க. ரோஹிணி முதல்ல நம்ப மறுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, இந்த குழந்தை இருக்கட்டுங்கிறக்காகத்தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ரோஹிணி. ஐயோ ரோஹிணி, சத்தியமாக சொல்கிறேன், இந்த குழந்தையினால நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நடக்கும்னு ஜோசியரே சொல்லிட்டாரு. நீ வேணாலும் உங்கள் அம்மா வேணாலும் கேளுன்னு சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அம்மாவும் வந்திருக்காங்களாங்கிறாங்க. ஆமாம் ரோகு, அம்மாவும் வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அத்தையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஜோசியரையும் போய் பார்த்துட்டு வீட்டில் போய் பார்த்தா உன்னை காணோம், அதான் திரும்ப நேர் இங்கே வந்துட்டோங்கிறாங்க. இது கேட்ட ரோஹிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை பார்க்க நான் விரும்பலைங்க. அம்மா என்னை இந்த நிலமையில பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க மனசு தாங்காதுங்கிறாங்க. எல்லாம் தாங்கிக்கிற சக்தியோடு தான் வந்திருக்கோம், நீ மட்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கையெழுத்தோடு வந்து நர்ஸு சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? தண்ணி நிறையா குடிச்சிங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபார்ஷன் பண்ணிடலான்னு டாக்டர்மா சொல்லிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டது மயில்வாகனம் துடிச்சு போகிறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன் பொண்டாட்டிக்கு அபார்ஷனா? வேண்டவே வேண்டாம், அந்த குழந்தை இருக்கட்டும், அந்த குழந்தை ராசியான குழந்தைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. இப்போ அத்தை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் எல்லாருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட வந்து சொல்லி அழுகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மாடி ரோஹிணி, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீயும் என் பேச்சை கேட்டு நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த குழந்தையவே அழிக்க வந்துட்டியே. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு, இவ்வளோ வருஷமாக குழந்தையே கிடைக்காம எவ்வளோ தவம் இருந்தீங்க. அப்படிப்பட்ட குழந்தை கிடைச்சிருக்கு, ஆனால் இப்போ எனக்காக நீ அழிக்கிறேன்னு சொல்லும்போது என் மன குற்ற உணர்ச்சியில் என்ன பாடுபடுது தெரியுமா? ஜோசியரை கேட்டேன், என் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை பிறக்க போகிற நேரம் நீங்களும் ஓஹோன்னு வாழ போகிறீங்க அப்படின்னெல்லாம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க. அம்மா, உங்கள் வாயால் நான் இப்படியெல்லாம் கேட்க மாட்டேனான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ என்ன செய்யறது? நான் முழுசாக நனைஞ்சிட்டேம்மா, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துடுறேங்கிறாங்க ரோஹிணி. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, அப்படியெல்லாம் நான் பண்ணுறதுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் டாக்டர் அம்மா ரெடியாக வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? ரோஹிணியை எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? அந்த சொத்துக்களோட வில்லங்கத்தை எப்படி தீர்க்க போகிறாங்க? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.